ஷர்மிளா, இந்த ஒப்பீடு சற்று அதிகமாக இருந்தாலும் உண்மையிலே அப்படிதான் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றால் அந்த ஒப்பீடு என்னவென்றால், இந்திய தொலைக்காட்சி சீரியல்களை மிஞ்சும் வகையிலே தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் என்பது தற்போது நீண்டு கொண்டே சென்று கொண்டே தொடர்கதை போல் ஒவ்வொரு நாளும் அந்த கதையிலே திருப்பங்கள் வரும் அல்லவா, அது போன்று திருப்பங்களுடன் தற்போது இந்த தொடர்கதை சென்று கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு நாள் என்ன சொல்கிறார், இரண்டாவது உலக போரை விட மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்தும் வகையிலே குண்டுகளை வீசி தகர்க்க போகிறேன் ஈரானை இருக்காது, மறுநாள் காலை ஈரான் இருக்காது என்ற வகையிலே அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்து குண்டுகளை வீசப் போகிறேன் என்கிறார். அவரே அடுத்த 24 மணி நேரத்தில் அவரே தன்னுடைய கருத்தினை வாபஸும் பெறுகிறார். ஈரான் சமரச பேச்சுக்கு வருகிறது, வளைகுடா நண்பர்கள் வருகிறார்கள், எனவே நான் இந்த தாக்குதலை நிறுத்துகிறேன் என கூறுகிறார். இது ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, கிட்டத்தட்ட தற்போது அவருடைய சமூக வலைதள பதிவு ஒன்றை பாருங்கள். அந்த வலைதள பதிவையும் சேர்த்து பார்த்தால் 9 முறை அவர் பேசியிருக்கிறார். இது போன்று தாக்குதல் நடத்தப்போய் என்று கூறிவிட்டு 24 மணி நேரத்தில் வாபஸ் பெறுவார். தற்போது இதிலே மிக தெளிவாக USA is locked and loaded and ready to go against the Islamic Republic of Iran at levels of military terror, strength and என்ற வகையில் மிக தெளிவாக power not seen since World War II, இரண்டாம் உலக போருக்கு பிறகு இது போன்று பார்த்திருக்க மாட்டேங்குது என்ற வகையிலே மிக மோசமான ஒரு தாக்குதல் நடத்தப் போகிறேன். ஆனால் ஈரான் மற்றும் தன்னுடைய வளைகுடா நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, ஓமன் போன்ற நாடுகள் கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே தற்போது ஒரு சமரச டீல் ஒப்பந்தம் நாங்கள் செய்ய போகிறோம், எனவே அந்த தாக்குதலை தற்போதைக்கு நிறுத்துகிறேன் என கூறியிருக்கிறார். இது போன்று பல முறை குண்டு போட போகிறேன், தாக்கப் போகிறேன், அழிக்கப் போகிறேன் கூறிவிட்டு உடனடியாக வாபஸ் பெறுவது என்பது தற்பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய வாடிக்கையாகவே மாறிவிட்டது என்று கூறலாம். இதனால் தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் நடித்த ஒரு படம் இருக்கு, ட்ரூ லைஸ் என்ற ஒரு படம் இருக்கும், ஒரு ஹாலிவுட் திரைப்படம், ஆங்கில திரைப்படம். அது போன்று ட்ரம்ப் லைஸ் என்ற வகையிலே தற்போது ஒரு பாப்புலராக ஒரு ட்ரெண்டிங்காக மாறிக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். ஏற்கனவே ட்ரம்புடைய ட்ரெண்டிங் பல வகையிலே இருக்கும். தற்போது ட்ரம்ப் லைஸ் என்ற வகையிலே அவருடைய தொடர் பொய்கள், ட்ரம்பின் பொய்கள் என்ற வகையிலே தற்போது சமூக வலைதளத்திலே ஒரு ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தற்போது ட்ரம்ப் சொல்வதை நம்புவதா கூடாதா, மிகப்பெரிய பொய்யரா ட்ரம்ப் என்ற வகையிலே ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஈரானுடைய அதிரடி மறுப்புகள். ஈரான் ஒருபோதும் நாங்கள் அமெரிக்காவிடம் அடிபடைய மாட்டோம், அவர்கள் சொல்வதெல்லாம் போய், நாங்கள் அவருடன் சமரச பேச்சு எதுவும் பேசவில்லை என்று தொடர்ந்து ஈரான் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் இப்படி பதிலடி கொடுத்து கொண்டிருக்கும் மறுபக்கத்திலே ஈரான் தன்னுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஓமன், சவுதி அரேபியா போன்ற சக நாடுகள் மூலமாக, வளைகுடா நட்பு நாடுகள் மூலமாக இந்த போரை நிறுத்துவது குறித்தும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் அவர்கள் பக்கம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவுடன் நேரடியாக பேசவில்லை, அவர்களை பணிய மாட்டோம், அவர்கள் பயத்துக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என வெளிப்படையாகவே பதிலடி கொடுக்கிறார்கள். குறிப்பாக ஈரானுடைய அமைச்சர் அரகட்சி, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் நேரடியாக பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவும் தொடர்ந்து அமெரிக்கா என்ன சொல்கிறது, ஈரானுடைய அடையாளம் தெரியாத சில நண்பர்கள் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய மற்ற முக்கிய நிர்வாகிகளுடன் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராக வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகட்சி சொல்வதை எல்லாம் ஏற்க முடியாது என்ற வகையில் அவர்களும் கருத்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானும் இதில் நடுவில் வந்தது. ஆனால் ஒரு குழப்பமான சூழல் என்னவென்றால், அங்கு என்ன நடக்கிறது என்பது யாருக்குமே புரியவில்லை. அமெரிக்காவுக்கும் புரியவில்லை, ஈரானுக்கும் புரியவில்லை, அதை பார்த்துக் கொண்டிருக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் புரியவில்லை. அங்குள்ள ஊடகவியலாளர்கள் பலரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்ட போதும் அவர்களும் குழப்பம்தான் நீடிக்கிறது. இங்கு குண்டுகளும் வீசவில்லை, குண்டுகளும் போடப்படவில்லை, அமைதியும் இல்லை. ஆனால் ஒருவித அச்ச உணர்வு மட்டும் தொடர்ந்து காணப்படுகிறது. அந்த அச்ச உணர்வுக்கு காரணம் என்ன நடக்குமோ என்ற அச்ச உணர்வு மட்டும்தான் இருக்கிறதே தவிர குண்டுகளும் வெடிக்கவில்லை, அமைதியாகவும் யாரும் இல்லை, அமைதியும் இங்கு நிலவவில்லை. எனவே குழப்பமான சூழல் தான் இருக்கிறது. அதான் யதார்த்தமான சூழலாக இருக்கிறது என்று அங்குள்ள ஊடகவியலாளர்கள் நம்மிடம் தெரிவிக்கிறார்கள். எனவே தற்போது மிகப்பெரிய பொய்யர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பா அல்லது ஈரானா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. இது சர்வதேச அரசியல் என்னவென்றால், அமெரிக்காவை பொறுத்த மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய அழுத்தம் தற்போது உண்டாகிவிட்டது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் களமிறங்கி இந்த போரினை தொடங்கினார்கள். தற்போது இஸ்ரேல் கூட அமைதியாகிவிட்டது. ஆனால் சிங்கத்தின் வாளை பிடித்தது போல, புலிவாளை பிடித்தது போல என்பார்கள் அல்லவா, அது போன்று தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாட்டிக் கொண்டிருக்கிறார். போரினையும் விட முடியவில்லை,
போரில் நாங்கள் விலகுகிறோம் என்றும் கூறவில்லை. ஒரே குழப்பத்தில் இருக்கிறார். அமெரிக்காவிலே ஏகப்பட்ட செலவு, கிட்டத்தட்ட 16 அமெரிக்க வீரர்கள் வரை இறந்திருக்கிறார்கள் இந்த போரின் காரணமாக. இதனால் தங்களுடைய நாட்டில் உள்ள பலர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு பல கோடி ஆகும், பல நூறு கோடிகள் ஆகின்றன என்று கூறுகிறார். ஆனால் சீனா போன்ற வல்லரசுகள் எல்லாம் தற்போது உங்களை யார் ஹோர்முஸ் நீரிணைக்கு செல்ல சொல்றது, ஏற்கனவே ஃப்ரீயாக தானே இருந்தது, இலவசமாக சென்ற இடத்திலே உங்களால் தான் கட்டணமே வந்திருக்கு என்று பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அமெரிக்கா என்ன செய்வது என தெரியாமல் புலிவாலை பிடித்து விட்டது, என்ன வெளியும் போகவில்லை உள்ளேயும் செல்லவில்லை என்ற வகையிலே உள்ளே வெளியே ஆட்டத்தை விளையாடி கொண்டிருக்கிறது. எனவே ட்ரம்ப் பொய்யராக பல முறை மாறுகிறார், சில முறை அதிரடியாக பேசுகிறார், சில முறை உண்மையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்பது யாருக்குமே புரியவில்லை, அமெரிக்காவில் இருப்பவர்களே புரியவில்லை என்று கூறலாம். ஈரானை பொறுத்த மட்டிலே ஏற்கனவே பலர் இழந்து விட்டார்கள், ஏற்கனவே பொருளாதார அளவிலே மிகப்பெரிய அழிவினை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் மட்டுமல்ல, வளைகுடாவின் மற்ற நாடுகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மற்ற உலக நாடுகளும் இந்த எண்ணெய் பிரச்சனை காரணமாக கச்சா எண்ணெய் வர முடியாமல் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அழுத்தத்தை தொடர்ந்து கொடுக்கிறார்கள். எனவே எப்படியாவது இந்த பிரச்சனையை அமைதி கொண்டு வர வேண்டும், மீண்டும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ஈகோ பிரச்சனை காரணமாக, பிடிவாதத்தின் காரணமாக அமெரிக்காவும் ஈரானும் விட்டுக் கொடுக்காமல் தங்களுக்கு நீயா நானா என்ற போட்டியில ஈடுபட்டுக் கொண்டிருக்க, நடுவில் இஸ்ரேலும் இருக்கிறது. இந்த குழப்பத்தின் காரணமாக இந்த போர் இல்லாவிட்டாலும் அந்த குழப்பமும் அச்சமும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பது போல இந்த சமரசத்தை ஏற்படுத்த போவது யார் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்வியாக எழுந்திருக்கிறது. ஷர்மிளா.